காமராஜர் கோட் சூட் அணிந்த கதை தெரியுமா உங்களுக்கு? 1953 பெருந்தலைவருக்கு மலாய் நாடு செல்லும் மாபெரும் வாய்ப்பு வந்தது. அந்நாளில் மலாய் பிரிட்டிஷ் ஆதிக்க நாடாக இருந்தது. மலாய் நாட்டின் கமிஷனராக இருந்தவர் ஜெனரல் டெம்ப்ளர் ஆவார். காமராஜர் கோட் அணிந்து செல்ல வேண்டும் என்பது அனைவரது விருப்பம். காமராஜர் தனது வழக்கப்படி கைத்தறி ஆடைகளோடு வந்துவிடக்கூடாது என்று எல்லோரும் மனம் வருந்தினர். ஏனென்றால் டெம்ப்ளர் சாதாரண உடைகளை உடுத்தியிருப்பவர்களை மிகச் சாதாரணமாகவே மதித்து வெளியில் அனுப்பிவிடுவார். காமராஜர் வரும் விமானத்தை எதிர்பார்த்து கோலாலம்பூர் குதூகலித்தது. இந்திய தலைமகனை காண எங்கெங்கும் பார்த்தாலும் தலைகள். விமானத்தை விட்டு காமராஜர் எப்போதும் போலவே வேட்டி சட்டையுடன் வெளிவந்ததை கண்டு கலங்கினார் அமைப்பாளர். எப்போதும் போல் சாதாரணமாக கதர் வேஷ்டி சட்டை துண்டுடன் தன் தாயகத்தை உடையில் சுமந்து போய் உள்ளத்தை காட்டிக் கொண்டிருந்தார். அதே போல் காமராஜரை எதிர்பார்த்த ஜெனரல் எளிமையாக பார்த்ததும் அசந்து போனார். காமராஜரிடம் தனியே இருந்து பல மணி நேரம் பேசினார் ஜெனரல் டெம்ப் அவர்கள். இதே போல் ஒரு முறை ரஷ்யா செல்ல வேண்டியிருந்த சூழ்நிலை வந்த போதும் தனக்காக தைத்த கோட் சூட்டையே வேண்டாம் என உதறிவிட்டு அதே எளிய உடையுடன் காமராஜர் சென்று வந்தார். ரஷ்யா குளிர் அதிகம் உடைய நாடு. இருந்தும் தோளில் ஒரு துண்டை போட்டுவிட்டு எப்போதும் போல் யதார்த்தமாக ஒரு வேஷ்டி சட்டையை அணிந்து வெற்றியோடு திரும்பி வந்தார் காமராஜர். காமராஜர் அணியாத ஆடைதான் அவரது நினைவகத்தில் நினைவுக்காக வைக்கப்பட்டுள்ளது.